Hello friends, welcome to MSD Kitchen. இன்னைக்கு நாம டிஃபரண்டா ஒரு ரெசிபி பாப்போம். நம்ம எப்பவுமே கோவக்காய் யூஸ் பண்ணி பொரியல் பண்ணுவோம், இல்லனா குழம்பு யூஸ் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு வந்து கோவக்காய் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சட்னி அரைக்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் கோவக்காய் எடுத்துர்க்கேன். இது ஒரு 100 கிராம் கோவக்காய் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், உளுந்து, வேர்க்கடலை எடுத்துருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் இந்த உளுந்து, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனது இல்லை பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் கோவக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கோவக்காய் வெந்த அப்புறமா தான் சட்னி அரைக்கணும். A few moments later. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. A few moments later. பார்த்தீங்கன்னா நம்ம கோவக்காய் சட்னி நல்லா ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இதை நம்ம வேணும்னா நம்ம தாளிச்சிக்கலாம், இல்லை தாளிக்காமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா எண்ணெயில் வதக்கி தான் செஞ்சுருக்கோம். இது கெட்டு போகாது. 2 to 3 டேஸ் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், MSD கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.